வணக்கம். பச்சை பயிறு இது ஒரு சுலபமாக ஒரு குட்டி ஹாட் பாக்ஸில் எப்படி முளை கட்டுறதை பார்க்கலாம். இது முளை கட்டுற அந்த பயிரில் வந்து ஹை ப்ரோட்டீன், ஹை ரிச்னு இப்படி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கிறதுனால இது ஒரு வெயிட் லாஸ் டயட் ரெசிபின்னு சொல்லலாம். அதை விட ஜென்ஸ்லாம் வந்து 6 பேக் வைக்கிறவங்க இதை தான் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கூடவே ஆல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடும் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி வந்து குட்டி டிஃபன் ஹாட் பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம இப்போ வந்து முளை கட்டலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதை அந்த குட்டி ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம வச்சிடலாம். இது வந்து ஃபுல்லாக அப்படியே ஏர் டைட்டாக வந்து நமக்கு முளைச்சி வரக்கூடாது, காற்று போகணும், அதனால் பாதி தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து அந்த ஹாட் பாக்ஸ் இல்லாதவங்க சாதாரண ஒரு டிஃபன் பாக்ஸ், எவர்சில்வர் டிஃபன் பாக்ஸில் கூட முளை கட்டலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதில் வந்து ஃபாஸ்ட்டாக முளை கட்டிடலாம். ஆனால் இதுலேயும் இல்லாதவங்க இதுலேயும் முளை கட்டலாம். எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து மத்தியானம் வந்து 2 மணிக்கு வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். இப்போ ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஒரு 6 hours, இது வந்து ஒரு 3-4 hours அவ்வளோ கூட தேவையில்லைங்க. ஒரு 2 hours 3 hours போதும் இது மற்ற. ஆனால் வந்து இந்த இதெல்லாம் வந்து கொண்டக்கடலை அந்த மாதிரி வந்து ஒரு ஹார்டான உள்ள இதெல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் இதுவாகாது. இது மூங்கால் ரொம்ப குட்டி, இது சாஃப்ட்டு, அதனால் சீக்கிரம் இது ஊறிடும். இப்போ சுத்தமாக இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு இந்த ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு ஏர் டைட்டாக அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இது ஒரே பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற வைக்கிறது, அதிலே வந்து நம்ம முளை கட்டுறது, அதிலே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இது ஒரு பாத்திரத்தோடு போய் முடிஞ்சு போயிடும். நமக்கு அதிக பாத்திரம் தேய்க்கணும்னு அவசியமே படாது. இப்போ வந்து இந்த டிஃபன் பாக்ஸில் நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டிட்டு இப்போ வந்து அந்த பாத்திரத்திலே வந்து நான் வந்து டிஃபன் பாக்ஸ்லேயே போட்டு நான் வந்து அதையும் வந்து ஏர் டைட்டாக போட்டு நான் வந்து மூடிக்கிறேன். நான் இது இப்படியே வந்து நம்ம வந்து ஓவர் நைட் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து வச்சிட போகிறோம். நம்ம வந்து சும்மா திறந்துலாம் பார்க்கக்கூடாது. அதனால் இதை அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு காலையில் எழுந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் வந்து எப்படி வந்து முளை கட்டுறதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திறந்த உடனே பாருங்கள் நல்லா இப்போ வந்து முளை கட்டி ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சி இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு கிளறி விட்டோம்னா தனித்தனியாக அவங்களுக்கு வந்துடும். நல்லா எவ்வளோ பெருசாக வந்திருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் இருக்கணும். ரொம்பவும் நீளமாக உங்களுக்கு வந்திருந்ததுன்னா அதோட ருசி வந்து போயிடும். சின்னதாக முளை கட்டுறது தான் வந்து ருசியாக இருக்கும். இது பாருங்கள், இது கொஞ்சம் லேட் ஆகும். இது இன்னும் 2 hours வச்சோம்னா இதுவும் அதே அளவுக்கு நீளமாக வரும். ஆனால் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுவும் வந்து முளைச்சி வந்துருச்சு பாருங்கள். ஆனால் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. அவ்வளோதான். இது எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து போட்டு துணியில் போட்டு மூட்டை கட்டி இப்படி தண்ணி அப்பப்போ தெளிச்சிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் இல்லவே இல்லை. இது அப்படியே சுலபமாக வந்து நீங்கள் வந்து டக்குன்னு வந்து இதை வந்து முடிச்சிடலாம். நீங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ இது வந்து இதுவாக இருக்குது. இந்த குட்டியாக அது வந்து நல்லா வெடித்து நல்லா முளைச்சி வந்திருக்குது பாருங்கள். இது அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்களுக்கு சின்னதாக முளைச்சிருக்கிறது, ரொம்ப நீளமாக இருக்கிறது தான் வந்து ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உடம்புக்கு நல்லது துவர்ப்பு. இப்போ நாம் வந்து இதுக்கு வேண்டிய வந்து நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூங்காலோட சாலட், ஏதாவது நம்ம வந்து ஸ்வீட் சாலட் வேணாலும் பண்ணிக்கலாம், கார சாலட் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் குழம்பு வைக்கணும், இல்லைன்னா வந்து சத்துமாவு அரைக்கணும் அப்படின்னா கூட இதை காய வச்சு நீங்கள் வந்து சத்துமாவு அரைச்சிக்கனாலும் அரைச்சிக்கலாம். என்ன வியூஸ், உங்களுக்கு வந்து இது எவ்வளோ சுலபமாக வந்து நம்ம வந்து இந்த ஹாட் பாக்ஸில் முளை கட்டிட்டோன்றதை பார்த்தீங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ்லையும் எவ்வளோ சுலபமாக முளை கட்டுறதை பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, see you in next video. புதிய தகவலுடன் இந்திரா சேதுராமன். நன்றி, வணக்கம்.